மதுபான இறக்குமதியில் மோசடி செய்து மாட்டிக்கொண்ட தமிழகத்தின் பெரிய குடும்பம் எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய அரசு, மாநில அரசு மற்றும் அரசு நிதி பெறும் அமைப்புகளின் வரவு செலவு கணக்குகளை சரிபார்க்கும் ஒரு குழு தான் இந்த சிஜிஏ அப்படின்னு சொல்லப்படுற கணக்கு தணிக்கை குழு. இது குடியரசுத் தலைவரின் நேரடி கட்டுப்பாட்டில் வருது. மேலும் இவர்கள் மத்திய மாநில அரசுக்கு எந்த வகையிலும் கட்டுப்பட மாட்டார்கள். தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கைகள் நாடாளுமன்றம் அல்லது சட்டப்பேரவையின் சிறப்பு குழுக்களான பொது கணக்கு குழுக்களால் ஆய்வு செய்யப்படுகிறது. நாடெங்கும் 58,000 ஊழியர்களை கொண்டிருக்கு இந்த கணக்கு தணிக்கை குழு. தலைமை கணக்கு தணிக்கை குழுவின் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையாக வரிசைப்படுத்தப்படுகிறார். இந்த கணக்கு தணிக்கை குழு தான் நம்ம ஊடகங்களில் பரவலாக பேசப்படும் 2G அலைக்கற்றை முறைகேடு மற்றும் 2004 இருந்து 2009 வரைக்கும் சுரங்க அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் செய்த நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடுகளை வெளிப்படுத்தியது. இந்த குழு 2021-2022க்கான சிஏஜி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல தமிழக அரசு மதுபான இறக்குமதியில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஊழல்னா, வெவ்வேறு பெயரை கொண்ட ஒரே குடும்ப உறுப்பினர்களுக்கு டெண்டர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். டாஸ்மாக் மது விலை உயர்த்தப்பட்டாலும் அதற்கான வரி கட்டப்படவில்லை. இப்படி வரி கட்டப்படாதனால அரசுக்கு 30.5 கோடி நஷ்டம் வந்திருக்கு. மேலும் டாஸ்மாக் வருமானம் வெளிப்படையாக இல்ல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இருக்காரு முதன்மை தலைமை கணக்காயர் ஜெய்சங்கர்.